ஹலோ கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது இனியன் மாஸ்டர் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸ் கேம் தான் ஆட போகிறோம். சரி வாங்கங்க ஆடலாம். என்ன கேம் ஆடலான்னு பார்த்தீங்கன்னா இருங்க பார்க்கலாம். இருங்கங்க நான் இன்றைக்கி என்ன கேம் ஆட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். இந்த இது இருக்குது தெரியுமா, ஈஸி க்ரோ. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆட போகிறேன். ஈஸி க்ரோ அபி. இது வந்து ஒரு 100 லெவல்னு ஒரு 25 லெவலோடு முடிச்சுட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படி போடலாம். என்னங்க பண்ணணும், ஒரு வாட்டி இது சொல்லணுமா? என்னடா பண்ணாங்கன்னா ஒன்று புரியுது. அது என்னதுன்னு தெரியுதா? ரொம்ப பெருசாக எத்தனை லெவல் காலையில் ஒரு 10 மினிட்ஸோட வீடியோ முடிச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸோட முடிச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ரொம்ப கம்மிங்க. இந்த சைஸை வச்சே தாவலாம். முன்னாடி ஒரு பைத்தியக்காரா இருக்கா, நீ சும்மா ஏதோ பண்ணிட்டு கண்டிப்பா மாடு சைஸ் மாதிரி ஆகும். ஓ முடிக்கணும் போலாங்க. அப்படின்னா கண்டிப்பா மாடு சைஸ் மாறும். சீக்கிரமா போகலாம். இப்போ இந்த கேப் கூட போகணுமா? இந்த பேஸ்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இப்படி வச்சுட்டு எப்படி இல்லடா அவ்வளோதான். நிறைய அறிவாளிங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. கேமரா மாற்றிப்பாங்க. அதுதான் கேமரா நினைச்சுவாங்க. கண்டிப்பாக மாடு சைஸ் மாட்டான். எத்தனை நிமிஷத்துக்கு போகுது தெரியல. சரி வாங்க, எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் வேணும். நல்லா இருக்கும். சரி இதெல்லாம் லேசர். எனக்கு பிடிச்ச யூஸ் தான் நான் வச்சுப்பேன். இருங்க அவங்க சொன்ன சைஸ்லேயே வச்சுப்பேன். ஏன்னா நான் நிறைய கேம் ரோப்ளாக்ஸில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வச்சா மட்டும் தான் போக முடியும். இந்த மாதிரி பாக்ஸில் அவனுங்களே கொஞ்சம் ஷேப்லாம் மாற்றுறாங்க. நான் மாற்ற தேவையில்ல போல. நான் வந்து இது போலான்னு பார்த்தேன். பேட்
வந்து அது வந்து எப்போ கடுப்பேசி எனக்கு பிடிச்சி அதுக்கெல்லாம் நான் வந்து என்ன சொல்கிறது. இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் என்னென்னா கை தட்டு பற்றி டெலிட் ஆயிடுச்சு, அப்லோட் ஆகுது. செகண்ட் டைம் என்னென்னா பக் ஆயிடுச்சு கேமு. தேர்ட் டைமும் அதான் ஆச்சு. அதான் சரி இந்த தடவை கொஞ்சம் வேற கேம் ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு க்ரீன் தான் ரைட்டாக இருக்கும். நடுவுலேயே போயிருக்கலாம். க்ரீன் தான் இப்போ ரைட்டு. ஆமாம், மாறி மாறி போகிறது கடுப்பாக இருக்குது. அது என்னடா பண்ணோம்? ஓ அதெல்லாம் லேசர் போல கண்ணுக்கு தெரியாத மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. என்னங்க நம்ம 20 ஸ்டேஜுக்கு வந்துட்டுமா? ஓ இன்னொரு 5 ஸ்டேஜ் ஆடினா நம்ம கேம் ஸ்கிப் பண்ணுறோம். அப்புறமா 5 அடுத்து வந்து 50. இது வந்து நம்ம வந்து 4 பார்ட்ஸாக பிரித்து போடலாமா? ஏன்னா வந்து உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது, அதனால தான். டேய் என்னடா எனக்கு பிடிச்ச சைஸில் நான் இருக்கிறேன். உங்களுக்கு என்னடா மாடு சைஸில் தான் போகணுமாங்க மாட்டு பசங்களுக்கு? டேய் 20 யூ 25 ஸ்டேஜ் என்னங்க 25 ஸ்டேஜ் இது மட்டும் முடிச்சுட்டு கேமை வந்து இதோட க்ளோஸ் பண்ணலாம். ஓகேங்க, இந்த நாள் ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. பாய் பாய். இன்னொரு நல்ல இல்லை இதை பார்த்து பாய் காய்ஸ், பாய் பாய். உங்கள் கேம் பேர் பார்த்து வச்சுக்கிறேன், ஈஸி க்ரோ ஆபி. ஓகேங்க.